அண்மை செய்தி. மக்களவை தேர்தல் ஏற்பாடுகளை மேற்கொள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பாஜக தலைமை உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்டு பெறலாம். சந்தோஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 39 தொகுதிகளில் தேர்தலில் போட்டியிட தகுதி வாய்ந்த 3 நபர்களை தேர்ந்தெடுத்து பட்டியலை அனுப்புமாறு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தலைமை பாஜக உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நிலையில் அறிவிப்புகள் என்பது தொடர்ச்சியாக பாஜகவில் தொடர்ச்சியான இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இந்த உத்தரவு என்பதனை பாஜக தலைமையிடத்திலிருந்து வந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே பாஜகவில் இருந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்வையாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் என தற்போது வரையிலுமே நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் தங்களது வேலைகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வெற்றி வாய்ப்புள்ள நாடாளுமன்ற வேட்பாளர்கள் 3 பேர் கொண்ட பட்டியலை தயாரித்து அனுப்புமாறும் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த மாத இறுதிக்குள் இந்த பட்டியலை வழங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மத்திய சென்னை, வட சென்னை மற்றும் தென் சென்னை உள்ளிட்ட 3 தொகுதிகளை சென்னையை உள்ளடக்கி அதிகமான வேலைகளை பார்த்து வரும் பாஜக வினோத் பி செல்வத்தை நிறுத்துவதாகவும், மத்திய சென்னையில் அதே போல தென் சென்னையில் எஸ்.டி. சூர்யா அவர்களை நிறுத்துவதாகவும் வேட்பாளராக எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விரைவாக சென்னை தொகுதி மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை விரைவாக பட்டியலை அனுப்புமாறும் தலைமை பாஜகவில் இருந்து அறிவிப்புகள் என்பதும் வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் தேர்தலுக்கான வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் தகுதி வாய்ந்த 3 வேட்பாளர்கள் பட்டியலை அனுப்புமாறும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் அண்ணாமலை அவர்களின் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை அடுத்த மாதம் நிறைவடையக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் பணிகளையும் தொடர்ச்சியாக அவ்வப்போது மேற்கொண்டு வருகிறார். விரைவாக இந்த பணியை மேற்கொண்டு 39 தொகுதியில் இருக்கக்கூடிய போட்டி வாய்ந்த 3 நபர்களை தேர்ந்தெடுத்து பட்டியலிட்டு அதனை அனுப்புமாறு தற்போது பாஜக தலைமையிடமிருந்து அண்ணாமலைக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ், விவரங்களுக்கு நன்றி.